அன்பார்ந்த நேயர்களுக்கு நமஸ்காரம். வருகிற 2021 பங்குனி மாதத்தில் குரு பகவான் அதிசார கதியாக மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சென்று ஆனி மாதத்தில் வக்ரகதி அடைந்து புரட்டாசி மாதத்தில் மீண்டும் மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த குருவினுடைய அதிசாரம் மற்றும் வக்ர காலகட்டம் என்பது அனைத்து ராசிகளுக்குமே ஒருவித மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவில் நாம் துலாம் ராசிக்கு இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கப் போகிறது என்பதை பற்றிய பார்க்க போகிறோம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவர். அவர் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு அதிசார கதியாகவும் பின்பு 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு வக்ரகதியாகவும் மாறி மாறி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கப் போகிறார். ஆகையால் இந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பார்த்து வரலாம். வக்ர காலகட்டங்களில் கடன் பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உடல்நல பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் சில பல தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம். உடல்நல ரீதியான விரயங்கள் கூட இந்த காலகட்டங்கள் ஏற்பட்டு மறையலாம். பெற்றோர்கள் வகையில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு மறையும். ஸ்திர சொத்துக்கள் வகையில், அதாவது நிலம் பூமி வீடு போன்ற விஷயங்களில் ஒருவித குழப்பமான சூழ்நிலைகளையும் சில குளறுபடிகளையும் பார்த்து பிறகு உங்களுக்கான ஆதாயங்களை பார்த்து வருவீர்கள். அதாவது இந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக தீர்வுகள் கிடைக்க பெற்று வருவீங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் சுகஸ்தானத்திலும் பஞ்சமஸ்தானத்திலும் குருவினுடைய சாரம் மாறி மாறி போயிட்டு வர்றதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள், படிப்பு விஷயங்கள், சொத்து சார்ந்த விஷயங்கள், உடல்நல பிரச்சனைகள், இப்படி பல விஷயங்களில் உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும். இந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் பார்த்து வேலைகளை செஞ்சுட்டு வருவீங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருந்து வரும். பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் குழந்தைகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதில் அதிக அக்கறை காட்டி வருவார்கள். தவிர உங்களுடைய குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், அதற்காக கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான உங்களுடைய பங்களிப்பையும் இந்த விஷயங்களில் கொடுத்துட்டு வருவீங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் குழந்தைகள் வழியிலிருந்து வந்த பிரிவுகள் சரியாகும். குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த மனக்கசப்புகள், குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த செலவுகள் எல்லாமே குறைவதை பார்த்து வரலாம். குழந்தைகள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தேவையிருந்தும் குடும்பத்தினுடைய தேவையிருந்தும் செயல்பட்டு வருவதை பார்க்க முடியும். இதுவரைக்கும் தடைவிட்டு வந்த புத்திர வாக்கிய சமாச்சாரங்களில் ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து வரலாம். நீண்ட நாட்களாக குழந்தை வாக்கியம் இல்லையே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அனுகூல காலகட்டமாக இருந்து வரும். முக்கியமாக குருவினுடைய அதிசார காலகட்டங்களில் குருவினுடைய பலம் துலாம் ராசிக்கு நல்லபடியாக அமைந்திருப்பதால் குடும்பத்தில் சுபத்தன்மை கொண்ட விஷயங்கள், சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் இது போன்ற விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம். அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் வகையில் இது போன்ற விஷயங்களுக்கு உங்களுடைய பங்களிப்புகள் இருந்து வரும். உங்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு மங்களகரமான விஷயங்களை வைத்துக் கொள்வீர்கள். திருமணம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகம் உண்டு. தடைவிட்டு வந்த திருமண காரியங்கள் கூட நல்ல முறையில் ஈடுபடுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமாகும். காரணம், இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் மன ரீதியான ப்ரெஷர், டென்ஷன் போன்ற விஷயங்களால் அவதிப்பட்டு வருவாங்க. குடும்ப விஷயங்களில், குடும்ப காரியங்களில் கொஞ்சம் அக்கறை காட்டாமல் செயல்பட்டு வருவாங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால் தேவையில்லாத சங்கடங்கள் இந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள் அப்பப்போ வந்துட்டு போகும். ஆகையால் இந்த கணவன் மனைவி உறவுகளில் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உணர்ந்து செயல்பட்டு வருவதே நல்லது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் இது ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். புதிய வேலைகளை முயற்சி செய்வர்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். இந்த காலகட்டம் கொஞ்சம் அலைச்சல்களை உண்டாக்கும், தேவையில்லாத விரயங்களை ஏற்படும். ஆகையால் இந்த காலகட்டங்களில் முக்கியமாக வக்ர காலகட்டங்களில் புதிய வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. 1க்கு 2 முறை யோசித்து செயல்பட்டு வருவது நல்லது. மற்றபடி ஏற்கனவே வேலை மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். வழக்கமான வேலைகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே போல் வேலையில் இருப்பவர்களால் தேவையில்லாத சங்கடங்கள், மனக்கசப்புகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் உடன் வேலை செய்பவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து வருவதே நல்லது. அதே போல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த அதிசார காலகட்டங்களில் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். ஆனால் வக்ர காலகட்டங்களில் கொஞ்சம் தேவையில்லாத தடைதாமதங்களை ஏற்படுத்தும். வெளிநாடுகளில் வசித்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இது கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். ஆகையால் இந்த காலகட்டங்களில் வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் குடும்ப விஷயங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது. முக்கியமாக உங்களுடைய சகோதர சகோதரிகள் வகையிலையும் உங்களுடைய பெற்றோர்கள் வகையிலையும் குடும்பத்தில் கொஞ்சம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இவர்கள் மூலமாக தேவையில்லாத விரயங்கள், பிரிவுகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் ஏற்பட்டு மறையும். ஆகையால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை கவனமாக இருப்பது நல்லது. முக்கியமாக குடும்ப விஷயங்களையும் பொருளாதார விஷயங்களையும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. அதே போல் இந்த அதிசார காலகட்டங்களில் வீடு, மனை, பூமி, வாகனம் போன்ற விஷயங்களில்
வாங்குவதற்கும் விற்பதற்கும் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். பெரும்பாலும் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக இந்த குருவினுடைய அதிசாரம் மற்றும் வக்ர காலகட்டம் அப்படிங்கிறது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட காரியங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சுணக்கமாகவும், புதிய முயற்சிகளையும் எடுத்த காரியங்களையும் சில தடை தாமதங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். மற்றபடி உங்களுக்கான பொது விஷயங்கள், பொது காரியங்கள், நன்மைகளை பார்த்து வருவீங்க. சில நீண்ட நாட்களாக இருந்து வரும் பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகளையும் இந்த காலகட்டங்களில் பார்த்து வருவீங்க. நமஸ்காரம்.